ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சுலபமான ஈஸியான இடியாப்ப கொத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நான் முதல் நாள் நைட் இடியாப்பம் செஞ்சுருந்தோம். அதில் பேலன்ஸ் ஆன இடியாப்பத்தை வச்சுருந்தோம். ஸோ பழைய இடியாப்பத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கும் பொழுது கெடாது. நம்ம இப்போ அந்த இடியாப்பத்தை நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஊற்றிக்குங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, நமக்குமே இது நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதில் குக்கிங் ஆயில் ஏதாவது நீங்கள் தேங்காய் எண்ணெயோ கடலெண்ணெயோ ஏதாவது ஒரு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்குங்க. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுக்குங்க. போட்டுட்டு இதில் நீங்கள் தேவையான சீரகம் விருப்பம் உள்ளவங்க சீரகம் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு பிறகு நாம் இதில் தேவையான அளவு நான் பெரிய வெங்காயம் பெருசாக ஒன்று சின்னதாக மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், அதையும் நாம் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3 முட்டைகள் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா முட்டை போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு முட்டை விருப்பம் இல்லாட்டி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வெங்காயத்தை கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்க விடுவோம். இப்போ நல்லா இது வெங்காயம் பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதங்குறதுக்கு நம்ம விட்டுறணும். கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கும் பொழுது நம்ம ஒரு கேரட் ஒன்று எடுத்து நம்ம தோலை சீவிட்டு அதை ஸ்க்ரப் பண்ணி வச்சுக்கலாம். கேரட் இது நம்ம போட்டு செஞ்சோம்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். இடியாப்பத்தையும் நம்ம அந்த வெங்காயம் இதாகும் பொழுதே இடியாப்பத்தையும் நம்ம பொடியாக கைகளாலேயே நம்ம பிணைஞ்சு விட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். ஸோ இடியாப்பத்தையும் உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெங்காயம் ஓரளவு வதங்கிக்கிட்டு இருக்கு. இதில் தக்காளி நான் போடலை, ஏன்னா பிள்ளைகளுக்கு தக்காளி பிடிக்காது. தக்காளி பிடிக்காட்டி தக்காளியை நம்ம பிளெண்ட் பண்ணிட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தக்காளி துண்டுகளாக இருக்காது. உங்களுக்கு தக்காளி பிடிக்காதவங்க தக்காளி போடாமல் விட்டுருங்க. இப்போ நம்ம இதை கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் நான் 3 முட்டைகளை உடச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ முட்டை வேணுமோ 5 முட்டை கூட போட்டு செய்யலாம். நான் இதில் 3 முட்டைகளை மெதுவாக உடச்சி ஊற்றிக்கணும். இப்போ நம்ம முட்டைகளையும் உடச்சி ஊற்றினதுக்கு பிறகு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். முட்டையை எப்பயும் நம்ம உடச்சி ஊற்றும் பொழுது நான் இது அவசரத்துக்கு நல்ல முட்டையாக இருக்கும், முதல் நாள் வாங்கின முட்டை அப்படிங்கிறதுனால இப்படி ஊற்றுறேன். ஆனால் நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் 1 by 1 ஊற்றும் பொழுது தான் முட்டை கெட்டு இருந்தால் கூட நமக்கு தூக்கி வெளியில் ஊற்றிடலாம். இல்லாட்டி நம்ம இப்படி டைரெக்டாக ஊற்றும் பொழுது முட்டை ஒன்று கெட்டிருந்தால் கூட இந்த நம்ம இப்போ செய்கிறது வேஸ்ட் ஆயிரும். இதில் நான் உப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு உப்பு தண்ணி தேவை இல்லாட்டி நீங்கள் உப்புத்தூள் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த முட்டை கொஞ்சம் இதாக பார்க்கும். இப்போ பாருங்கள், முட்டை வேகிற வரைக்கும் நம்ம வச்சுட்டு இதில் தேவையான அளவு மிளகாய்த்தூள் நீங்கள் மசாலாத்தூள் போட்டுக்குங்க. இதில் மிளகுத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் இந்த மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேரும். நான் மஞ்சள் தூள் போடலை, நான் மிளகாய்த்தூளும் மசாலாத்தூள் மட்டும் லைட்டாக போட்டிருந்தேன். போட்டுட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இந்த முட்டை உடஞ்சி வரும். இல்லாட்டி அப்படியே நம்ம அந்த பேன்லேயே பிடிச்சிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்குங்க. இப்போ இதில் நம்ம கிண்டி விட்டதுக்கு பிறகு இதில் நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி சோயா சாஸ் ஊற்றி வேக விடணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வெங்காயத்தை நல்லா அரைச்சிட்டு கூட தக்காளியை நல்லா அரைச்சிட்டு கூட இதோட சேர்த்து வச்சுக்கலாம். எனக்கிட்ட வீடியோ போடுறதுக்கு ட்ரைபாட் இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஒரு அரிசி போட்டு வச்சுருப்பேன், பிளாஸ்டிக் டப்பா ஒன்று. அது மேலே தான் நான் ஃபோனை வச்சு நான் எப்பயுமே வீடியோ எடுப்பேன். அதனால் கொஞ்சம் அந்த சின்ன கிச்சன் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி முட்டையை கொஞ்சம் நல்லா மசாலா மிளகாய் தூள் உப்பு எல்லாம் சேர நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்குவோம். சோயா சாஸ் சேர்ந்ததுக்கு பிறகு இந்த சோயா சாஸோடு சேர்ந்து இந்த முட்டையும் கொஞ்சம் நல்லா வேக பொழுது நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த நேரத்துலேயே நம்ம தக்காளியை ரெடி பண்ணிக்குவோம், இடியாப்பத்தை ரெடி பண்ணிக்குவோம், கேரட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா இந்த மாதிரி வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வெந்து வரும் பொழுது நீங்கள் இதில் நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கலாம். நான் லாஸ்ட்டாக பட்டர் தான் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றினா தான் இந்த மசாலா மிளகாய்த்தூளோட பச்சை மணம் போகும். இப்போ இதை நம்ம நல்லா திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியோடு சேர்த்து நல்லா வேக வச்சுக்குவோம். இப்போ இந்த மாதிரி முட்டை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஓரளவு வேகணும். உப்பு கொஞ்சம் பார்த்துக்குங்க, பத்தாட்டி உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. இதில் நீங்கள் தேவைன்னா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பில் நான் போடலை, ஏன்னா பிள்ளைகளுக்கு சில நேரம் கருவேப்பிலை எடுத்து பிடிக்காது அப்படிங்கிறனால கருவேப்பில் போடலை. ஆனால் கருவேப்பில் போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வேக விட்டுருவோம். இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது.
ஓரளவு இந்த மாதிரி வெந்ததுக்கு பிறகு இடியாப்பத்தை உதிரி உதிரியாக நம்ம வச்சுருக்கிறத இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இடியாப்பத்தை நம்ம இதில் போட்டு நல்லா உடனே மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ உடனே மிக்ஸ் பண்ணும்பொழுது அந்த முட்டையில் கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்கும் லைட்டாக, அதுவும் இதோட சேரும்பொழுது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கரண்டிலேயே உடச்சி விட்டுக்குவோம் இடியாப்பத்தை. அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த முட்டையெல்லாம் இதோட நல்லா சேர்ந்து வரும். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மஞ்சள் போடலை, உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் மஞ்சள் போட்டு செஞ்சிங்கன்னா, நல்லா காரமாக செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து இதில் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கனால இதுக்கு அந்த கலர் வரலை. உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக வேணும்னா மஞ்சள் போட்டுக்குங்க. இது நான் சும்மா லைட்டாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்குங்கிறனால நம்ம மிளகாய்த்தூள்லாம் லிமிட்டாக போட்டிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நம்ம இடியாப்பத்தை போட்டுட்டு கொஞ்சம் வேக விடணும். அப்போ தான் அந்த முட்டையோட ஃப்ளேவரெல்லாம் இதில் நல்லா சேர்ந்து வரும். இப்போ வந்து பாருங்கள், முட்டை வந்து நல்லா அந்த இடியாப்பத்தோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணியிருக்கையில் துருவிய கேரட்டை நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். தேங்காயும் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் தேங்காய் விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இந்த துருவிய கேரட்டை நம்ம இதோட போட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் சோயா சாஸ் கூட இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் பட்டரோ அல்லது நெய்யோ நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து பட்டர் தான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே பாருங்கள். உப்பு கொஞ்சம் பார்த்துக்குங்க, பத்தாட்டி உப்பு சேர்த்துக்குங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இடியாப்பம் மிஞ்சிட்டா கூட நம்ம தூர போட தேவையில்ல. நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோம்னாலே இடியாப்பம் வேஸ்ட் ஆகாமல் நல்லாயிருக்கும். பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, நமக்கும் இது நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சில வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.